Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், எந்த வழக்கின் பின்னணியில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டார். இதற்கு பெண் வீட்டாருக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கூலிப்படையினர் மூலமாக இளைஞரின் சகோதரரை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இந்த கடத்தல்ல புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தியும் சம்பந்தப்பட்டிருப்பதாக புகார் எழுந்ததை அடுத்து ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவரை கைது செய்ய காவல்துறையினர் முயன்ற போது அவர் தலைமறைவாக இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரத்துல பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தன்னை காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் கடத்தலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதால் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்திக்கு எந்த தொடர்பும் இல்லை, ஒரு கட்சியின் தலைவராகவும் எம்எல்ஏவாகவும் உள்ள ஜெயமூர்த்தியை கைது செய்ய வஜ்ரா வாகனம் அப்புறம் 200 காவல்துறையினர் அந்த பகுதியில் திரண்டதுனால இந்த பகுதிகளில் ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாக வாதிட்டார். தொடர்ந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தாமோதரன் வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமார் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கடத்தல்ல ஜெகன்மூர்த்தியின் பங்கு இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இவர் கைது செய்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த கடத்தப்பட்ட அந்த சிறுவன் ஏடிஜிபி ஜெயராமனின் கார்ல திருப்பி கொண்டு விடப்பட்டிருக்கிறார். இந்த கடத்தலுக்கும் ஏடிஜிபிக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது குறித்து ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்திலிருந்து 7.5 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக இன்று பிற்பகல் நேரில் ஆஜராகும்படி ஜெகன்மூர்த்திக்கும் ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டார். ஒருவேளை ஆஜராக முன்வராவிட்டால் ஏடிஜிபியை கைது செய்து ஆஜர்படுத்தவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை பிற்பகல் 2:30 மணிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Meenakshi, Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now.